ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ Siemens HMI பேனல் OP270 வெர்சன் வந்து Key6 CSTN. இந்த HMI டிவைஸை எப்படி வந்து பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் கான்ஃபிகரேஷன் இருக்குது. பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் பிரிண்டருங்கிற ஒரு போர்ட் இருக்குது, யூஎஸ்பியும் இருக்குது, ப்ளஸ் சிஎஃப் கார்டு இருக்குது. இதில் ரொம்ப சிம்பிளாக எடுக்கக்கூடிய மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஃப் கார்டு. ஸோ சிஎஃப் கார்டு எங்கே நீங்கள் யூஸ் பண்ணணும்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து சிஎஃப் கார்டு வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ இதன் மூலமாக நம்ம வந்து பேக்கப் வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பேக்கப் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் தேவை அப்படின்னா உங்களுக்கு இதுக்கான ஹார்ட்வேர், இந்த சிஎஃப் கார்டு ஒன்று வேணும், ப்ளஸ் வந்து சிஎஃப் கார்டோட இது வந்து சிஎஃப் கார்டும்பாங்க, இந்த சிஎஃப் கார்டு நமக்கு வேணும். இதில் வந்து மினிமம் வந்து நமக்கு வந்து 32 MB ஃப்ளாஷ் கார்டு வந்து நமக்கு வேணும். அப்படி இல்லைன்னா அதுக்கு மேலேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், 1 GB வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதுக்கு கார்டு ரீடர் வேணும். இதுதான் வந்து கார்டு ரீடர். இது வந்து மார்க்கெட்டில் கிடைக்கும். இது வந்து கார்டு ரீடர், இது வந்து மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குது. ஸோ இதை நீங்கள் வாங்கிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து இதை நம்ம வந்து லேப்டாப்பில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பண்ண வேண்டியது லேப்டாப்பில் இந்த இருக்கக்கூடிய பழைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃபார்மட் அடிங்க. ஃபார்மட் வந்து ஃபேட் சிஸ்டம் ஃபைல்ஸ் வந்து ஃபேட்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குயிக் ஃபார்மட், ஸோ ஒன்ஸ் ஃபார்மேட் அடித்ததுக்கப்புறம் உள்ளே போய் செக் பண்ணிக்கோங்க, வேறு எந்த ஃபைல்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ ஃபைல் எதுவுமே இல்லாதனால நம்ம வந்து ஃபார்மேட் அடித்தது ஓகே. ஸோ தென் அகைன் வந்து நம்ம இந்த சிஎஃப் கார்டை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நம்மளோட இந்த சிஸ்டம் வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் சிஸ்டம் ரீபூட் ஆனதுக்கப்புறமா இந்த ஸ்க்ரீனில் என்ன பண்ணணுங்கிறத காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து அப் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபருங்கிற மோடில் வச்சு என்டர் அடிங்க. ஸோ இப்போ வந்து கனெக்டிங் டு ஹோஸ்ட் அப்படின்னு வரும். இந்த மெத்தட் வந்து எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து RS-232 இந்த போர்ட்டில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி RS-232 மூலமாக நம்மளோட பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் ஃபைல்ஸ் வந்து இது மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தட் தான் வந்து அதுக்கு யூஸ் பண்ணுறது. நமக்கு இந்த மெத்தட் வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ வந்து நம்ம சிஎஃப் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து எந்த ஸ்க்ரீனில் போகணும் அப்படின்னா ஸோ இந்த இதை கேன்சல் அடிச்சிருவோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய 4 ஆப்ஷனில் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பேனல் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே வாங்க. இந்த கண்ட்ரோல் பேனலில் வந்து வச்சுட்டு என்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆஃப்டர் தட் இந்த ஸ்க்ரீனுக்கு வருவீங்க. இந்த ஸ்க்ரீனில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பேக்கப் அண்ட் ரீலோட். இந்த பேக்கப் அண்ட் ரீலோடில் வச்சுட்டு என்டர் அடிங்க. இந்த இடத்துல 2 மெத்தட் கேட்கும், பேக்கப் டு மெமரி கார்டு, ரீஸ்டோர் ஃப்ரம் மெமரி கார்டு. ஸோ இந்த 2 மெத்தட் வந்து கேட்கும். இதில் நம்ம இப்போ பேக்கப் எடுக்க போகிறோம். ஸோ பேக்கப் எடுக்கிறதுக்கு நீங்கள் இதை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி கார்டு வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சிஎஃப் கார்டை வந்து ஃப்ரண்ட் சைடு நம்ம சைடில் வந்து இந்த 1 GBங்கிறத காமிக்கிறது இல்லையா, இந்த சைடாக பார்த்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் கார்டு இன்சர்ட் ஆனதுக்கப்புறமா இங்கே வந்து நமக்கு ஏதாவது எரர் வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எரர் வரும்போது ஆட்டோமேட்டிக் கிளியர் பண்ணுறதுக்கு அது வந்து கேட்கும். அப்போ நீங்கள் வந்து ஓகே கொடுத்தா போதும். சப்போஸ் எரர் எதுவும் இல்லைன்னா டைரெக்டாக வந்து வித்தவுட் எரர் இருக்கும்போது இந்த பேக்கப் அப்படிங்கிறத வந்து நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ நம்ம செலெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு பேக்கப் அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துல வச்சு என்டர் அடிச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து செக் பண்ணுது, ப்ராசஸ் பண்ணுது. பேக்கப் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபைலை வந்து ஸ்டோர் பண்ணுது. நம்மளோட சிஎஃப் கார்டில் வந்து நமக்கு ஸ்டோர் பண்ணுது.
ஸோ ஒன்ஸ் இமேஜ் ஃபைல் எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ்ஃபுல்னு வரும். ஸோ your backup successfully complete, press OK and remove your storage card அப்படிங்குது. சேம் இதே மெத்தட் தான் வந்து ரீஸ்டோருக்கும். இப்போ நமக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அகெயின் வந்து ஸோ ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை ரிமூவ் பண்ணுறோம் கார்டை. அகெயின் வந்து நம்ம இதில் போட்டு பார்க்கலாம். ஸோ இதில் ஸோ அடாப்டரில் நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளாஷ் அப்படின்னு வந்திருக்கு. பேக்கப் வெர்ஷன், இமேஜ் எல்லா ஃபைலும் வந்து காப்பி ஆகிருக்குது. ஸோ இந்த மிஷினோட HMI பேக்கப் வந்து கம்ப்ளீட். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் பண்ணுறது எப்படின்னா சேம் அதே மெத்தட் தான். ஒன்ஸ் வந்து நீங்கள் கார்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா பேக்கப் அப்படிங்கிற இந்த இடத்துக்குள்ளே வந்துட்டு என்டர் கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல ரீஸ்டோர்னு வரும். இதில் ரீஸ்டோரில் வச்சு நீங்கள் கிளிக் அடிச்சிங்க, அது ஓகே என்டர் அடிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபைல் வந்து ரீஸ்டோர் ஆயிரும். அகெயின் அனதர் மெத்தட் வந்து உங்களுக்கு கேபிள் RS-232 வேணும். ஸோ RS-232 மூலமாக பண்ணுறதுக்கு அதுக்கான ஹார்ட்வேர் டிவைஸ் வந்து உங்கள்கிட்ட செட்டப் இருக்கணும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வேறு ஒரு வீடியோவில் அடுத்த டாப்பிக்கில் உங்களுக்கு நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.